நான் என்ன இன்க்ளூட் பண்ண போறேன்னா, இது வரைக்கும் நான் வந்து என்னென்ன பொருள் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவோட காட்டுறேன். பேக்ல பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். ரொம்ப மோஸ்டா டிசப்பாயிண்ட் பண்ண ப்ராடக்ட் அது. ஆனா என்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே காட்ட முடியும். தெரியும், பழசா இருக்கும் போதே தெரியும். ஒன்னு எடுத்தா ஒண்ணு உழுது. அதாவது 2 பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்கேயுமே ஒரு நாய் வேற குலைக்கிற சவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், கண்டுக்காதீங்க. சப்ஸ்கிரைபர் கூட என்ன கேட்டிருந்தாங்க, வாசனை ஆறுது. இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாம் ஆகுது, என்னன்னு தெரியல. பசங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது யூஸ் பண்ண லஞ்ச் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிட்டேன். இப்ப கவுண்டர் டாப்ல என்னென்ன ஞாபகமா இதையாவது வச்சுக்கலாம், அவர் எதையும் தான் கொடுத்துட்டு போல, இதையாவது கொடுத்துட்டு. நீங்க பெசநகர் பீச் போறவங்களா இருந்தா எனக்கு கமெண்ட் ஹாய்ன்னு சொல்லுங்க. இந்த கரண்டி வந்து ரொம்ப பிடிச்ச கரண்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட விரும்பி கேட்ட அந்த கிச்சன் டூர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் சொல்ற மாதிரி கிச்சன் டூர் சொன்னோடனே பயந்து ஓடிடாதீங்க. இது வந்து அப்டேட்டட் கிச்சன் டூர் தான். ஏற்கனவே உங்களுக்கு நான் கிச்சன் டூர்லாம் எதுவுமே போஸ்ட் பண்ணதில்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்னோட கிச்சனை வந்து என்டையர் கிச்சனை ஷோ பண்ண போறேன். ரொம்ப பில்டப்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு கிச்சன் தான். ஆனா வந்து இதுல பண்ணியிருக்க ஒர்க்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம ஷெல்ஃப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஷெல்ஃப் வந்து இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த லைனர் போடுவாங்க தெரியுங்களா, அது வந்து யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து நான் நியூஸ் பேப்பர்ல தான் போடுவேன். ரொம்ப போர் அடிக்க விரும்பல, காமிச்சுக்கிட்டே பேசுறேன். ரொம்ப பில்டப்ல கொடுக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி வந்து இப்ப லைனர்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் கிச்சன் அப்படியே நான் போட்டிருக்கேன். அதனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இதை நான் ஷோ பண்ணலாம். ஏன்னா வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்ப ஆல்ரெடி எல்லாரும் வந்து யூடியூப் பார்த்துட்டு நிறைய லேடிஸ் அவங்க கிச்சன்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவோட காட்டுறேன். ஏன்னா வந்து நான் வந்து நிறைய இந்த பாத்திரம்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பேன். அந்த கடையில போயிட்டு இந்த மாதிரி பொருட்களும் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கேன். அது என்னன்றது இப்ப காட்டுறேன். இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட். இது வந்து விலை எவ்வளோன்னு எனக்கு சரியா தெரியல, நான் அப்புறமா உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன். இது வந்து ஒரு ரோல் வந்து 125 அப்படின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா எனக்கு தெரியல. முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே நல்ல சாஃப்ட் அந்த ஸ்மூத் பினிஷிங்ல இருக்கும். பேக்ல பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் பேக்ல. இந்த பேக் இருக்கிறது தான் வந்து நான் மேல வந்து இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ள வந்து ஸ்மூத் பினிஷிங். ஏன்னா இந்த பொருள் வைக்கும் போது நம்ம இப்படி நகர்த்தும் போது அது வந்து வழுக்கின் ஓடி வந்து விழுந்துரும். அதனால ரஃப் அந்த மேல வர மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணணும். இதோட ரிவ்யூன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கிச்சன் டூர் இல்லாம இதுல கூடவே நான் என்ன இன்க்ளூட் பண்ண போறேன்னா, இது வரைக்கும் நான் வந்து என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தனோ, இன்க்ளூடிங் டிமார்ட் அந்த பொருள், அப்புறம் வந்து ஆதர்ஷ் போயிருப்பேன். என்னோட ஃபர்ஸ்ட் என்னை வந்து ரெகுலரா நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து வீட்டுல இருக்கிற சமையல் இதை மட்டும் போடாம நான் வந்து வெளியில ஷாப்பிங் பண்ணி அதையும் போடுவேன்னு உங்களுக்கு தெரியும். அங்க நான் போய் வாங்குற பொருள்லாம் என்னென்னன்றது அது வாங்கி யூஸ் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 மந்த்துக்கு மேல இருக்கும். அதையுமே இப்போ சேர்த்துதான் காட்ட போறேன். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கணும் இல்லையா. நம்ம வாங்கிட்டு அதை வேஸ்ட் ஆயிட்டு, போன பிளாக்லயே நான் காமிச்சிருப்பேன் அந்த வெஜிடபிள் பேக் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா ரிவ்யூ கொடுக்குறேன்னுட்டு. அது கண்டிப்பா காட்டுறேன். ஏன்னா என்ன ரொம்ப மோஸ்டா டிசப்பாயிண்ட் பண்ண ப்ராடக்ட் அது. அதையும் சேர்த்துதான் காட்ட போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ ஒண்ணா நான் காட்டு. இது வந்து நன்னாரி சிறப்பு, இது நம்மளுக்கு இப்ப தேவையில்ல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த ஷெல்ஃப்ல என்னென்ன வச்சிருக்கேன்னா, டீ கப்ஸு, ஜூஸ் ஜாரு, அப்புறம் இது வந்து ஃபலூடா டம்ளர். இது வந்து ரீசெண்டா நான் வந்து இங்க ஒரு பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து
டிமார்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண கிளாஸ் ஐட்டம்ஸ். இதுவும் அதே தான். அந்த பிளேட்டர்ஸ், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எப்போ வந்து குட்டேக்கு கொடுத்தது. குட்டேக்கு வந்து ஃப்ரீ கொடுத்தது இது. இது வந்து நான் டிமார்ட்ல வாங்கின அந்த சட்னி பவுல். அண்ட் வந்து இது வந்து பழைய காலத்துல வாங்கின இது ஜூசர். இதே வந்து நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இதுவும் வச்சிருக்கேன், அதையும் காட்டுறேன். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தெரியுதா, இதெல்லாம் வந்து டிமார்ட்ல வாங்கினதுதான். அடுத்தது இது வந்து எங்க வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கந்தசாமி கோயிலாண்ட வந்து பாரிஸ் கார்னர்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். பாரிஸ் கார்னர் எத்திராஜுலு நாயுடுன்னு ஒரு கடை இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கடையில இது ஃபர்ஸ்ட் கிச்சன் சேனல் ஆரம்பிக்கும் போது வாங்கிட்டு வந்தது. அவ்வளவுதான் இங்க இருக்கிறது. இந்த ஸ்டா வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டா வந்து நான் ஒரு 15 ருபீஸ் தான். நீங்க வந்து எங்கன்னா இப்ப வெளியில எல்லாம் போறீங்க, டூர் போறீங்கன்னா கூட இது மாதிரிலாம் நீங்க கையில கொண்டுட்டு போயிடலாம். அங்க கொடுக்குற ஸ்டா யூஸ் பண்றது எனக்கு அவ்வளவா பிடிக்காது. இது நான் எதுக்கு வாங்கிட்டு இருக்கேன்னா, நம்ம சாரி ஷார்ட்ஸ்ல எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா ஜூஸ், அப்ப யூஸ் பண்றதுக்காக இது வாங்கினேன். அண்ட் வந்து இங்க வந்து ஒரு முக்கியமான பொருள் காட்டணும். இந்த டீ கப் தான். இந்த டீ கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நிறைய டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேல ஒரு லிட்டோடு வந்திருக்கு, அதனால ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இது நான் வாங்கல, எங்க வாங்கினேன்னு கண்டிப்பா கேட்பீங்க. இது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க எங்களுக்கு. அதே மாதிரி இதுவும் வந்துமே இது 3 இது சேர்த்து கிஃப்ட் கொடுத்தது. அப்புறம் இந்த சன்ரைஸ் காஃபிலாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காஃபி பவுடர் வாங்கும்போது கிஃப்டா வந்தது அதெல்லாம். வாங்க நெக்ஸ்ட் காட்டுறேன். வந்து அந்த ஜூசர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜூசர் வந்து நான் மிக்சிக்கு கொடுத்தது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது அந்த இப்ப நம்ம மாதுளம்பழ ஜூஸ் எல்லாம் போடுவோம்ல, அது அந்த சீட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே நின்னுக்கும். கிரேப்ஸ் ஜூஸ், அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே இதுல வந்து அந்த சொலை மட்டும் உரிச்சு போட்டுட்டோம்னா அந்த உள்ள வந்து அந்த பல்ப்பு நின்னுடும், வெளியில வந்து ஜூஸ் மட்டும் நிறைஞ்சிடும், ஊத்திக்கலாம். இது ரொம்ப பழைய காலத்து மெத்தடு தான். இப்ப நிறைய அட்வான்ஸ்டா வந்துடுச்சு. ஆனா என்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே காட்ட முடியும். ஓகேவா? அடுத்தது இது இருங்க வெளியில எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து இது வந்து ஒரு ட்ரை மிக்சர். இது வந்து இட்லி பொடி இதெல்லாம் நுணுக்கிறதுக்கு வந்து கொடுத்த ஜாரு. நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை, புதுசா இருக்கா, இதுல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து என்னோட அந்த ஸ்டவ் மேல பிரீத்தி ஸ்டவ் வாங்கும்போது சின்ன பாத்திரம் வைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. இதையும் நான் யூஸ் பண்றது இல்லை. இது சும்மா ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சிருக்கேன், எல்லார் வீட்லயும் இருக்கும், யாராவது விருந்தாளிலாம் வந்தா போட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கு. அண்ட் வந்து இது நான் ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்துட்டு வந்து காமிச்சிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும் போதே தெரியும், பழசா இருக்கும் போதே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கு இது வாங்கி. இது என்னன்னா ஒண்ணுல சிட்ரஸ் ஜூசர். வெறும் பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 1200 எவ்வளவு சம்திங் தான். இது வந்து நான் எதுக்கு இதை வாங்குற ஐடியாவிலே போல. இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு, பயந்து ஓடிடாதீங்க, சீக்கிரமா சுருக்கமா முடிச்சிடுறேன். இதுக்கு என்ன ஸ்டோரினா, ஏதோ ஒரு பொருள் அவன் நினைக்கிற மைக்ரோ அவன் வாங்குறதுக்கு போயிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு திரும்பியும் வந்து வாங்கல. ஆனா நாங்க அது அந்த மாடல் வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னதால வேற கடையில வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எவ்வளவு 2000 எவ்வளவு கட்டி வச்சிருந்தோம். அது வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு சொன்னதுனால நீங்க ஏதாவது பொருள் அதுக்கு வேலை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சோ இது வந்து அப்போ வாங்கினது இதுதான் இந்த பொருள். இது வந்து வாங்கினே தவிர சும்மா வாங்கின புதுசுல அடிக்கடி வாங்கி வாங்கி சாத்துக்குடி இதுக்குன்னே வாங்கிட்டு வந்து புழிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இது பெஸ்ட் ப்ராடக்ட்டுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் ஸ்டே பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து உங்களை வந்து டாக்டர் வந்து சாத்துக்குடி ஜூஸ், சிட்ரஸ் ஜூஸ் தான் குடிக்க சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து அங்க பிளக் பாயிண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் யாரோ ஆகுறாங்க இப்போ அங்க அந்த சாரி அது மாதிரி யாரும் நடக்க கூடாது. அது மாதிரி அந்த இடத்துல தான் இது வந்து இந்த பொருள் கண்டிப்பா யூஸ் ஆகும். இப்ப அட்வான்ஸ்டா என்னென்ன மாடல் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா இது நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். இது வந்து சம்மருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், மிச்ச நேரத்துல யூஸ் ஆகாதுன்றதுனால இந்த மாதிரி நான் கவுண்டர் டாப்ல எல்லாம் வச்சுக்கிறது இல்ல. அதனாலதான் என் செல்ஃப்ல வந்து இது தூங்குது. வாங்க அதே இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். வந்து இப்ப நீங்க பாக்குறது வந்து இது வந்து கெட்டில், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு, இருங்க கொஞ்சம் நகர்த்தி காட்டிடுறேன்.
அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒன்னு எடுத்தா ஒண்ணு உழுது. காலையில தான் எல்லாம் கிளீன் பண்ண. பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து இந்த பிராண்ட் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லுங்க. இதுக்குள்ள ஏற்கனவே நீங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது வந்து எங்க நான் வாங்கினேன்னா வாங்கல. இது வந்து ஜிஆர்டில வந்து ஏதோ பர்ச்சேஸ் நகை சீட்டுன்னு நினைக்கிறேன். அது கட்டும்போது இது ஃப்ரீ வந்தது. அதுல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு நான் மோஸ்டா இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, சமையல் பண்ணும்போது பொங்கலுக்கு தான். பொங்கலுக்கு வந்து தண்ணி கிண்ணி பத்தல அப்படின்னாக்கா இதுல நல்லா கொதிக்க வச்சு ஊத்தி மிக்ஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி கேசரி கிண்டும் போது நிறைய இதுக்கு யூஸ் ஆகுங்க. கெட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கிச்சனுக்கு. ஓகே, ரொம்ப டைம் ஆயிடும். அடுத்த பொருள் போயிடலாம். அண்ட் இப்போ வந்து செகண்ட் கம்பார்ட்மெண்ட், இது செகண்ட் இது காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5.5 டப்பா வச்சிருக்கேன். இதுல வந்து எப்பவுமே நான் வந்து ஒரு கிண்ணம் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பழைய காலத்துல இருக்க லேடிஸ்க்கு தெரியும். இது வந்து எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இது மாதிரி நம்ம பொருள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இதுல போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா சுத்தமா இருக்கும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ், இது கடுகு, உளுந்து, சீரகம், இதுல ஏதோ காலி ஆயிடுச்சு கொட்டி வைக்கணும். இதுக்கு ஒரு 5.5 பெட்டி இது வச்சிருக்கேன். அண்ட் வந்து இன்னொரு பெட்டி, நான் வந்து 2 5.5 பெட்டி யூஸ் பண்றேன். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பவுடர் மசாலாஸ்லாம் இதுலதான் கொட்டி வச்சிருப்பேன். இதுல வந்து இன்னொன்னு, அதாவது 2 பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்கேயுமே காஷ்மீரி சில்லி அப்படி இல்லைன்னா ஜீரகத்தூள் கொட்டி வச்சிருப்பேன். இங்கேயும் இன்னொரு தனியாத்தூள் கொட்டி வச்சிருப்பேன். இது ஃபுல்லாவுமே எப்பயும் இருக்கும். இப்ப காலி ஆயிடுச்சு. இப்ப ஸ்பைஸ் பவுடருக்காக இந்த 5.5 பெட்டி. ஒரு நாய் வேற குலைக்கிற சவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், கண்டுக்காதீங்க. இது வந்து ரொம்ப பழைய காலத்து கிரேட்டர். இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு எக்ஸிபிஷன்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன் இது. அப்புறம் பாத்தீங்கன்னா எடுக்க வசதியா இந்த மாதிரி வச்சிருக்கேன். இது ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா கிராசரிஸ் தான், நத்திங் இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஆஸ் யூஷுவல் உங்க வீட்டுல இருக்க மாதிரி தான். இதுல மிளகா பொடி, இது சர்க்கரை, இட்லி பொடி, நாட்டு சர்க்கரை. இதெல்லாம் எனக்கு ஸ்டிக்கர் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்னென்ன அதில் போட்டு வச்சிருக்கேன்னு எனக்கு மைண்ட்ல அப்படியே மனப்பாடம், டக்குன்னு போய் எடுப்பேன். பெருமையெல்லாம் சொல்லிக்கலாம், தினமும் சமைக்கிறெல்லாம் தான். அப்புறம் வந்து இட்லி அரிசி, உளுந்து, சர்க்கரை, அண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா அகைன் அதே தான் பாஸ்மதி ரைஸு. இதுல வந்து கோதுமை மாவு, அப்புறம் வந்து எவ்வளவு மிச்சம் எதனா எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதையும் கொட்டி வச்சிருப்பேன். இவ்வளவுதான் செகண்ட் கம்பார்ட்மெண்ட். அப்புறம் மூணாவது இங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வாங்கிட்டு வந்த இந்த டிமார்ட் ஸ்பைஸ் ஜார்ஸ்ல எல்லாம் வந்து கசூரி மேத்தி கொட்டி வச்சிருக்கேன். இது வந்து இது ரெண்டும் வந்து உப்பு மிளகு வைக்கதான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஜீரகம் கொட்டிட்டேன். இதுல வந்து ஜீரகம், இதுல வந்து பெப்பர் பொடி, இது வந்து நாட்டு சக்கரை கொட்டி வச்சிருக்கேன். அடிக்கடி எங்க வீட்டுல வந்து தொண்டை வலி வரும், ஹரிணிக்கு தான் அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும், அவங்களுக்காக வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி வந்து காலியாக போகுது. அண்ட் வந்து இதுல வந்து ரசம் பொடி கொட்டி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு காஃபி தூளுக்கு ஃப்ரீ வந்தது. இதெல்லாம் நான் விட மாட்டேன். இந்த மாதிரி அழகா இருந்ததுன்னே எடுத்து கழுவி யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட என்ன கேட்டிருந்தாங்க, நீங்க என்ன பெருங்காயம் யூஸ் பண்றீங்க மேம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது வந்து பெய்ட் ப்ரமோஷனோ விளம்பரமோ கண்டிப்பா இல்லைங்க. நான் என்ன யூஸ் பண்றேன்னா டாடா சம்மன் தான். இது வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒருத்தவங்க சொல்லி தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுல இருந்து இதை தான் கண்டினியூ பண்றேன். இதுல என்ன இருக்குன்னு அப்புறம் வரேன், ரொம்ப லாங்கா போகும். அப்புறம் இந்த 3 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிமார்ட்ல வந்து நான் வந்து காஃபி தூள், டீ தூள், சர்க்கரை இது 3ம் கொட்டி வைக்கிறதுக்கு நான் வாங்கினேன். ஆனா வந்து அங்க கவுண்டர் டாப்ல எனக்கு எதை வச்சுமே பழக்கம் கிடையாது. பக்கத்துல இதை வச்சு எனக்கு வந்து யூஸ் ஆகல. நம்ம தான் தெரியுமே, அப்பப்போ எடுத்து மாத்திட்டே இருப்போம். ஆனா காஃபி தூள், டீ தூள் அதுல தான் வச்சிருக்கேன். இதுல மட்டும் கடுகு மாத்திட்டேன். இது வந்து பொட்டு கடலை, இது வடகம். ரொம்ப சூப்பரான பொருள் இது. எனக்கு வந்து வடகம் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து அம்மா செஞ்சு கொடுத்தது. வாசனை ஆறுது பாருங்க, சூப்பரா இருக்கா. பழசாக தான் வடகெல்லாம் சூப்பராக ஆகும் சொல்லுவாங்க.
நிறைய பேர் வந்து ஆன்லைன்லலாம் ஆர்டர் போடுங்க அனுப்புறேன்றாங்க. எனக்கு அதுல எல்லாம் இது இல்ல. அம்மா குடுக்கறத எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து இது வந்து பே லீஃப், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உப்பு, அப்புறம் முக்கியமா என்னோட கிச்சன்ல இது இல்லாம இருக்கவே இருக்காது. இருங்க திறந்து காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா இது காஷ்மீரி மிளகா. இது எனக்கு கண்டிப்பா வேணுங்க. ஏன்னா வந்து தக்காளி சட்னி இதுலலாம் வந்து நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். எது எதுக்கெல்லாம் கலர் தேவைப்படுதோ நான் ஆர்டிபிஷியல் கலர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் யூஸ் பண்றேன். இதுல வந்து நார்மல் சில்லி போட்டு வச்சிருக்கேன். இப்ப நான் எடுக்கிறதுக்கு வசதியா வந்து இந்த மாதிரி சின்ன ஜாரு, இந்த மாதிரி பெரிய இது ரெண்டும் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி பக்கத்திலேயே வச்சுக்கிறேன். இங்க வந்து ஹோல் கரம் மசாலாலாம் இந்த மாதிரி பார்ட்டிஷனா வந்து போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து எப்போ இதுக்கு நான் ஒரு தனி டப்பா வாங்கி ஒரு பிளாக்ல காமிச்சிருப்பேன். ஆனா வந்து அது வந்து ஹரிணி எடுத்துக்கிட்டா, அவளோட கிளிப்பு இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிட்டா. சரி இதுல வந்து கம்மியா இருந்ததால இதுல திரும்பவும் கொட்டி வச்சிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி நீங்க இது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பார்ட்டிஷன் பாக்ஸ்ல கொட்டி வச்சுக்கோங்க, ஒன்னோட ஒண்ணு கலக்காது. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் வத்தல், அப்புறம் வந்து எனக்கே தெரியல என்ன வச்சேன்னு உள்ள, அப்புறம் இது அப்பளம், வத்தல், இதுதான். இதெல்லாம் வந்து மிச்சம் மீந்ததெல்லாம் இதுல போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப ரேரா எடுக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி பின்னாடி வச்சிடுவேன், இந்த மாதிரி சைட்ல வச்சிடுவேன். எல்லாம் தவறுது. அப்புறம் எண்ணெய் இதுல வந்து ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் எண்ணெயை ஊத்தி வச்சிருவேன். இது மாதிரி நீங்க சில்வர் பால் யூஸ் பண்ணுங்க. ஏன்னு சொல்றேன்னா பிளாஸ்டிக்கோ இல்ல ஏதோ வைக்க ஒண்ணு பாட்டில் யூஸ் பண்ணுங்க. ஆனா பல்க் குவான்டிட்டிஸ் பாட்டில்ல உங்களால யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க வந்து சில்வர்ல யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம கிளீன் பண்றது, இதை வந்து மெயின்டைன் பண்றது ஒரு அவ்வளோ ஈஸிங்க. நல்லா அழகா நீங்க இப்போ ஒரு லிக்விட போட்டு தேய்ச்சிங்கன்னா சூப்பரா பளபளன்னு ஆயிடும். ஆனா பிளாஸ்டிக் அப்படி கிடையாது. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அப்புறம் வந்து இதுவும் வத்தல் தான். இது லாஸ்ட் டைம் அம்மா அன்பாக்சிங் வீடியோல கூட காமிச்சிருப்பேன். நீங்க என்ன ரெகுலரா ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுல இன்னுமா மிச்சம் வச்சிருக்கீங்கன்னா அம்மா இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது போட்டு என்ன ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கீழே போயிடலாம். இதுல என்ன இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்ப காமிக்கிறேன். நீங்க வெளியில எடுத்துட்டு வந்துடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இங்க மேல வச்சு காட்டுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஊறுகாய், இது வந்து தேன், இதெல்லாம் வந்து ட்ரேல வச்சிருந்தேன். இன்னைக்குதான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என் வீடியோ கண்டினியூஸா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டு வந்து ட்ரேல இருக்கும், இப்ப இங்க வந்துடுச்சு. இது வந்து வினிகர், இது வந்து கேசரி பவுடர் பல்க் குவான்டிட்டி. இது வந்து நான் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் மிக்சர் ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு, சாரி இதுதான் மிக்சட் ஹெர்ப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இட்டாலியன் சீசனிங் இதே பிராண்ட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். விளம்பரம் கிடையாது, நான் என்ன யூஸ் பண்றேனோ அதான் சொல்லிட்டு இருக்கேன். விலை கூட 129 நினைக்கிறேன். இது அண்ட் வந்து இது வந்து பேக்கிங் சோடா, இது வந்து சாரி இது வந்து பேக்கிங் பவுடர், இது வந்து பேக்கிங் இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாம் ஆகுது என்னன்னு தெரியல. இது வந்து பேக்கிங் சோடா, இது வந்து அந்த டஸ்ட்பின் போடுற கவர், இது வந்து சின்ன கேசரி பவுடர்னு நினைக்கிறேன். இது ஹாப்பிமா, அவ்வளோதான். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் இது யூஸ் ஆகும்னு வாங்கி வச்சிருக்கேன். அன்ஹெல்தி தான் இது, வேணா விட்டுருங்க. சரி ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சிடறேன். இப்போ வந்து இந்த தேர்ட் ரேக், சாரி ஃபோர்த் ரேக்ல என்ன வச்சிருக்கேன்னா இந்த பிளேட் ஆர்கனைஸ் பண்ற ஸ்டாண்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்ட் வந்து டிமார்ட்ல தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ரிவ்யூ கூட சேர்ந்து சொல்றேன்னு சொன்னேன். ரிவ்யூ இதுலயும் கலந்து வரும். அண்ட் வந்து இது பிளேட்ஸ், இது வந்து டிமார்ட்ல வாங்கின பிளேட்டு. இது ஒண்ணுதான் இருக்குன்னு நினைக்காதீங்க, மிச்சம் அங்க வச்சிருக்காங்க, காட்டுறேன். இது கூட நல்லா இருக்கு யூஸ். விலையும் வந்து எவ்வளோ 69 எவ்வளோ சம்திங் தான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இது ஆஸ் யூஷுவல் எல்லாரும் வச்சிருக்க மாதிரி பாத்திரம் தான் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். இங்க வந்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாத இதெல்லாம் இந்த சைட்ல போயிடும். ஏன்னா வந்து அடிக்கடி எடுக்க முடியாத அதெல்லாம் இதுல வச்சிருக்கேன். இது வந்து காஃபி ஃபில்டர், இடியாப்பம் அச்சு, அண்ட் வந்து இடியாப்பம் பிளேட், அது சுடுறது. அப்புறம் வந்து மேல வந்து எப்பயோ பசங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது யூஸ் பண்ண லஞ்ச் பாக்ஸ் அது. இதுவும் அதே தான். இதெல்லாம் வந்து தூக்கி போடவும் எடுத்து போடவும் மனசே கிடையாது. இப்போ வந்து லஞ்ச் வந்து கோகுலுக்கு மட்டும் தான் கட்டுறேன்.
அதனால இது ஒண்ணு யூஸ் பண்றேன், அவ்வளவுதான். இது அண்டை கீழே போயிடலாம். கீழே பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ல வந்து சாப்பாடு வடிக்கிற அரிசி, பாயில்டு ரைஸு, இதுல வந்து இட்லி ரைஸு, அப்புறம் இது பச்சரிசின்னு நினைக்கிறேன். பச்சரிசி வந்து ரேஷன்ல வாங்குவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தோசைலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க ரேஷன்ல வாங்குறவங்களா இருந்தா எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நீங்களும் யூஸ் பண்ணி நல்லா வந்திருக்கான்னு. எதுக்கு அடிக்கடி உங்களுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ண சொல்றேன்னா, எனக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நீங்க என்ன யூஸ் பண்றீங்கன்றது வந்து எனக்கு அப்பதான் தெரியும். அதனால சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா, மரம். இந்த மரம்லாம் வந்து லைஃப் வந்து ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். சூப்பரா இருக்கு. ஏதோ ஒரு அப்பலாம் ஒரு எக்ஸிபிஷன் போடுவாங்க. வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது அப்போ வாங்கினது. அண்ட் இதுல வந்து இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கேன். இதை வந்து இதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அது வரைக்கும் வச்சிருக்கேன். இதுல வந்து இட்லி அரிசி கொட்டி வச்சிருக்கேன். இது என்ன பழசா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒரு பிளாக்ல கூட காமிச்சிருப்பேன். இண்டக்ஷன் ஸ்டவ் தான். இது வந்து ரொம்ப ரேர் யூஸ் பண்றது. அதனால இந்த மூலையில தள்ளிட்டேன். ஓகே, முடிஞ்சுது. என்ன பார்க்க போறேன்னா கிச்சன் கவுண்டர் டாப். இது ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டேன். இப்போ கவுண்டர் டாப்ல என்னென்ன வச்சிருக்கேன்னு காட்டுறேன். எல்லாத்துக்குமே அதுதான். ஏன்னா எல்லாமே வந்து நான் மேரேஜ் ஆன 3 கல். இது பழைய மாடல். இது ஞாபகமா இதையாவது வச்சுக்கலாம். அவர் எதையும் தான் கொடுத்துட்டு போல, இதையாவது கொடுத்துட்டு போல. இந்த மாதிரி இந்த இடத்துலயும் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்க பெசநகர் பீச்சுக்கு போறவங்களா இருந்தா எனக்கு கமெண்ட் ஹாய்ன்னு சொல்லுங்க. இந்த சில்வர்ல வரும் பாத்தீங்களா, அதுல 2 பர்னர் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் வாங்கின டிமார்ட்ல வாங்கினேன் இந்த சில்வர் பாத்திரம். அப்புறம் இது, அப்புறம் இந்த கரண்டி வந்து ரொம்ப பிடிச்ச கரண்டி. சொல்லி இது அம்மி எப்பயோ சரவணா ஸ்டோர்ல வாங்குனதுன்னு நினைக்கிறேன். இது வெஜிடபிள் பேக்னு வித்தாங்க. இது வந்து ஒர்ஸ்ட் ப்ராடக்ட்டுங்க.